Good evening students. Class ஆரம்பிக்கலாமா? அப்போ நேத்து 4.2ல 6th questionல 1 and 3 முடிச்சிருக்கோம் இல்லையா? 6th question 1 and 3 subdivisions நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். 1 வந்து நம்ம கிளாஸ்ல செய்தோம். 3 வந்து உங்களை வீட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொன்னேன். ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? 9x square plus 4y square equal to 36. Find the eccentricity, center, foci, vertices of the ellipses. முடிச்சாச்சா? சரி. செகண்ட் சம் நான் கிளாஸ்ல போடுவோன்னு, செகண்ட் அண்ட் ஃபோர்த்து கிளாஸ்ல தான் போடுவோன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம், செகண்ட் மட்டும் தேர்ட் மட்டும் முடிங்கன்னு சொன்னேன். செகண்ட் நம்ம பண்ணலாம். ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y square minus 8x minus 16y minus 68 equal to 0. இதுதானே இந்த கொஸ்டின் தானே பண்ணப்பா? இதே ஈக்குவேஷன் ஆக்சுவலா நம்ம முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பத்தியா போன 5th கொஸ்டின்ல கூட தேர்ட் சப்டிவிஷன் அதே தான். ஆனா அங்க என்ன செய்தோம், நம்ம வெறுமனே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸஸும் அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் போட்டோம். இங்க என்ன செய்ய போறோம்? எக்ஸென்ட்ரிசிட்டி, ஃபோசை, வெர்டிசஸ். இந்த சம்ல என்னென்ன போட்டிருக்கோம் பாரு. செகண்ட் சம் போட்டோமா? இதே ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அத 5th கொஸ்டின்ல தேர்ட் ஈக்குவேஷன் பாரு, இதே ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். போடல. 6th கொஸ்டின்ல நம்ம பண்ணல, எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறது பண்ணல. அதான் சொன்னேன், டைரக்ட்ரிக்ஸ், லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் மட்டும் தான் போட்டோம் நேத்து. ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நமக்கு. அப்போ உனக்கு ஈஸி தானே, நம்ம எப்போ எப்படி எழுதுவோம்? இது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்ப பிரிச்சு எழுதுதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 16y இஸ் ஈக்குவல் டு 68 அப்படின்னு எடுத்துக்குவோம். திருப்பி என்ன செய்வோம்? எக்ஸ் மைனஸ் இது வந்து 4 2s are 8, அப்ப 4 ஸ்கொயர், அப்போ 4 8x plus 16 போட்டுக்கோ. x ஸ்கொயர் மைனஸ் 8x plus 16 இங்க ஆட் பண்ணிருக்க. இங்க என்ன பண்ண போறேன்னா 4 வெளியே எடுத்த உடனே உள்ள என்ன இருக்கும்? y ஸ்கொயர் மைனஸ் 4y இருக்கும். இந்த 4y வந்து 2ab எடுத்தேன்னா 4ல வந்து half பாரு 2, அப்ப 2 ஸ்கொயர். இதோட halfல அதை ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 4. இப்ப என்ன ஆட் பண்ணிருக்கோம் பாரு, ஒரு 16 ஆட் பண்ணிருக்கோம். இந்த பக்கம் 4 4s are another 16 நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 16 பிளஸ் 16 நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இங்கேயும் ரைட் சைடு நம்ம 16 பிளஸ் 16 ஆட் பண்ணோம். அப்போ 100 ஆயிரும். Therefore this implies that x minus 4 the whole square plus 4 into y minus 2 the whole square is equal to 100. 100 ஆல டிவைட் பண்ண அப்படின்னா x minus 4 the whole square by 100 plus y minus 2 the whole square by 25 இல்லையா? 4 அந்த 100 by 100 போடும்போது கேன்சல் ஆகும், 25 ஆகும், is equal to 1 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது டிவைடிங் by 100. அப்போ உனக்கு என்ன தெரியுது? x is equal to, this is of the form x square by 100 plus y square by 25 is equal to 1. Major axis என்ன? x axis என்ன? இதுதான் 100. பெரிய நம்பர் a square equal to 100. a square is equal to 100, which implies that a is equal to 10.
b square is equal to 25, which implies that b is equal to 5. Major axis is x axis. முதல்ல என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க? e கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Therefore e is equal to square root of 1 minus b square by a square equal to square root of 1 minus 25 by 100. 25 by 100 னா என்ன நமக்கு 1 by 4. 4 minus 1 3 ஆகும். அப்ப root 3 by 2 னு ஆயிடும். இல்லையா? இதான் நமக்கு eccentricity. வேற என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? சென்டர் போட சொல்லிருக்காங்க. சென்டர் எப்படி போடுவ? சென்டர் ஆக்சுவலா சென்டர் இஸ் 0 0 அப்படின்னு எடுப்போம். இதுல சென்டர் 0 0. அதாவது x is equal to 0, y is equal to 0 அப்படின்னு எடுக்கணும். Therefore அதாவது x is equal to x minus 4 equal to 0 implies that x is equal to 4. y is equal to y minus 2 equal to 0 அப்படின்னு போட்டேன்னா y is equal to 2. Therefore the center is 4 2. புரியுதா? ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். இது ரெண்டையும் போட்டுக்கோ, மீதி எல்லாம் எழுதலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெர்டிசஸும் ஃபோசை. எக்ஸென்ட்ரிசிட்டியும் சென்டரும் நீ கண்டுபிடிச்ச பிறகு டேப்ல காலம் போட்டுக்கோ. எக்ஸென்ட்ரிசிட்டி மாறாது. பட் சென்டர் இங்க என்ன 0 0, இங்க 4 2. இங்க ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் பாரு. ஃபோசை AE 0 பிளஸ் ஆர் மைனஸ் AE 0 இல்லையா? நமக்கு இங்க இருந்து a is equal to 10 ன்னு தெரியும், b is equal to 5 ன்னு தெரியும். e கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப AE போட்டா என்ன வரும்? a 10, e 2. அப்ப AE அப்படிங்கும்போது f dash என்னவா இருக்கும்? f dash ரெண்டு போடணும். அப்ப f என்னவா இருக்கும்?
10 into root 3 by 2. அப்போ 2 5 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 root 3 இல்லையா 0 0வாவே இருக்கும். f dash வந்து minus 5 root 3 0வா இருக்கும். இதே இது with respect to xy axis என்னவா இருக்கும் நமக்கு வந்து 4 2ன்னு சொல்லிட்டு சென்டர் மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகும் f சென்டரோட கோடு போட்டு f is 5 root 3 0 plus 4 2 சரியா that is f is 4 plus 5 root 3 comma 2 x6 add பண்ணு y add பண்ணு புரியுதா அதே மாதிரி இப்ப f dash போடு f dash is minus 5 root 3 0 plus 4 2 which is that is f is 4 minus 5 root 3 comma 2 இது ஹைலைட் பண்ணிக்கோ ஆக்சஸ் மாத்த தெரியணும் இது மாதிரி அதான் இங்க முக்கியம் எக்ஸென்ட்ரிசிட்டி போட்டோம் சென்டர் போட்டோம் ஃபோக்கஸ் போட்டோம் வெர்டிசஸ் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் a 0 இல்லையா வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் a 0 அப்ப என்ன வரும் பிளஸ் ஆர் மைனஸ் அதாவது முதல்ல வந்து v அப்படின்னா 10 0ன்னு வரும் v dash வந்து minus 10 0 இங்க வா v என்னவா மாறும் 10 0 plus 4 2 which is that is v is 14 2 v dash என்னவா மாறும் minus 10 0 plus 4 2 that is v dash is subtract பண்ண minus 6 2 இது மாதிரி வெர்டெக்ஸ் மாத்தி எழுத தெரியணும் அடுத்து ஒன்னு கொடுத்திருக்காங்க draw the diagram னு கொடுத்திருக்காங்க டயக்ராம் எப்படி போடுவோம் இப்ப டயக்ராம் போட்டேன்னா உனக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இங்க பாரு நம்மளோட நார்மல் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டேஷஸ்ல போட்டுக்கோ இந்த நார்மல் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்போ இதுல இருந்து நம்ம 4 2 க்கு சென்டர் மாத்துறோம் 4 2 அப்படிங்கும்போது 1 2 3 4 1 2 அப்ப இதுதான் நமக்கு சென்டர் 4 2 சரியா அந்த 4 2 சென்டரா வச்சு நீ இப்போ ஒரு புதுசா ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் போடணும் இப்போ இப்படி வரும் இது நமக்கு ஸ்மால் xy x6 dash இது yy dash இது O ஆரிஜின் இது C இப்ப போடு A0 அதாவது இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு இங்க 10 எடுத்த அப்படி ரைட்ல 10 எடுத்த அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க போகும் இங்க வெர்டெக்ஸ் 1 வந்து 14 2வா இருக்கும் இந்த பக்கம் போனேனா
-6 வரும். இது 0லயே இங்க வெர்டெக்ஸ் இருக்கும். v' என்னவா இருக்கும்? -6 2 இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம b யோட வேல்யூ 5 எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இங்க உள்ள பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, இங்க எங்க இருக்கும்? 0 5ஐயும் +4 2 வரும். அதே மாதிரி 0 -5 +4 2 அப்ப என்ன ஆகும்? 4 7 4 -3 வரும். இப்போ 4 7 எங்க இருக்கு? 4ல இங்க மேல 7 எடுத்துக்குவ. 4 7 இங்க 4ல -3 எடுப்ப. -3 இந்த 0க்கு கீழே வரணும். இங்க இருக்கும் 4 -3. இப்ப இத ஜாயின் பண்ணி வர்றதுதான் உனக்கு எலிப்ஸா இருக்கும். வெர்டிசஸ் போட்டு காட்டிட்டோம். நம்ம ஃபோக்கஸ் மட்டும் போட்டா நம்ம டயக்ராம் கம்ப்ளீட்டட். ஃபோக்கஸ் என்ன? நமக்கு 4 + 5√3 இல்லையா? 4 + something அப்படிங்கும்போது இந்த பக்கம் எழுதிக்கோ f. 4 + 5√3 2. இந்த பக்கம் அதே டிஸ்டன்ஸ் இங்க ஒன்று மார்க் பண்ணு, f'. 4 - 5√3, 2. அவ்வளவுதான் உன்னோட எலிப்ஸ். புரியுதா இப்போ? இப்ப புரியுதாப்பா ஏன் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஸ் போடுறோம் அப்படின்னு? புரியுதா? எலிப்ஸுக்கு எப்பவுமே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் ஆக்சிஸா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதா? ஆக்சிஸ் எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது தெரியுதா? ஃபோர்த் கொஸ்டின் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. திருப்பி பிரிச்சு எழுது. 16 வெளியே எடுத்துட்டேன்னா x² + 2x கிடைக்கும். +9 வெளியே எடுத்துட்டேன்னா y² - 4y கிடைக்கும். = 92. 16 into x² + 2x + 1 plus 9 into y² - 4y plus 4 இல்லையா? ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2ஆல டிவைட் பண்ணா 1, 1 ஸ்கொயர் பண்ணா 1. இங்க 4y, 4 2ஆல டிவைட் பண்ணா 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இப்ப எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்? இங்க ஒரு 16 ஆட் பண்ணிருக்கோம், இங்க ஒரு 36. சோ 92 plus 16, சாரி இங்க ஒரு 36. ஆட் பண்ணு
12, 14, 1 carries 10, 14, 144, 12, square root of 12. Square root is 12, yeah. So this implies that 16 into x plus 1 the whole square plus 9 into y minus 2 the whole square equal to this. Dividing by 144. X plus 1 the whole square by 9 plus y minus 2 the whole square by 16 is equal to 1. 16 into 9 is equal to 144. Which implies that x square by 9 plus y square by 16 is equal to 1. இங்கே மேஜர் ஆக்சிஸ் என்னமா? மேஜர் ஆக்சிஸ் என்ன? y axis. Good. Major axis is y axis. அப்போ a square equal to 16, which implies that a is equal to 4. b square is equal to 9, which implies that b is equal to 3. ரெண்டு அப்படி வச்சுக்கோ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? e is equal to square root of 1 minus b square by a square equal to square root of 1 minus 9 by 16. 16 minus 9 போட்டேன்னா 7 இல்லையா? அப்போ square root of 7 by 16 க்கு square root 4. இது e. எக்ஸென்ட்ரிசிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர். சென்டர் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். சென்டர் எப்படிமா போடணும்? பதில் வருதா பார். Center is 0, 0 in xy axis. Therefore, இங்க என்ன பண்ணணும்? x is equal to 0 implies that x plus 1 equal to 0, which implies that x is equal to minus 1. Center 0, 0 ன்னு போடாத இந்த இடத்துல. 0 க்கு ஈக்குவேட் பண்ணு. y equal to 0 implies that y minus 2 equal to 0, which implies that y is equal to 2. Therefore, center is minus 1, 2. புரியுதா? இங்க மேல இருக்கிற இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துட்டு போய் 0 க்கு ஈக்குவேட் பண்ணு. அப்போ xy வேல்யூ கிடைக்கும். அதுதான் சென்டர். இது வரைக்கும் எழுதிக்கோ. அடுத்து போலாம். மறைக்கிறதா? இங்க வேணா நீ ஏஇ கண்டுபிடிச்சுக்கோ. ஏ வந்து என்ன? 4. இப்போ டேப்லெட் காலம் போடணும்.
புரியுதான்னு பாருமா. சென்டர் போட்டோம், நமக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி மாறாது. வெர்டிசஸ் என்ன, 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இல்லையா. ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் 0, இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 4. பிளஸ் ஆர் மைனஸ் 4னா என்ன அர்த்தம், நம்ம சென்டரை அதோட ஆட் பண்ணோம். இப்போ 0வோட -1 ஆட் பண்ணா -1 தான். பட் பிளஸ் 4ஓட 2 போட்டேன்னா 6, -4 ஓட 6 போட்டேன்னா -2. ஸோ v வந்து -1 6 இருந்ததுன்னா v dash -1 -2 -4 plus 2 தானே. அதே மாதிரி இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரேஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் என்ன, ஃபோக்கஸ் எங்க இருக்கும், அதுவும் y ஆக்சிஸ்ல இருக்கும். ஸோ 0 plus or minus AE, that is 0 plus or minus √7 இல்லையா. அதே இது இங்க என்ன ஆகும், f அதாவது நீ எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 0 plus or minus √7 plus -1 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணு. அப்போ f என்னவா இருக்கும், -1, இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2 plus √7. f dash போடும்போது -1 2 minus √7, 2 minus √7. அவ்வளவுதான். இப்போ இதை ட்ரேஸ் பண்ணும். மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு பார்த்திருக்கோம். ஏற்கனவே நம்ம சென்டர் மாத்திரம், ஆக்சிஸ் மாத்திரம் இல்லையா. இது கேபிட்டல் ஒய், கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் டேஷ். சென்டர் இது நமக்கு வந்து இது ஆரிஜின் 0 0. இங்க சென்டர் -1 2 அப்படிங்கும்போது -1 இங்க எடுத்தேன்னா 2 இங்க எடுத்தேன்னா, so -1 2 is the center. இந்த சென்டர் வழியா you have to draw the axis. புதுசா ரெண்டு ஆக்சிஸ் வரையறோம். ரூலர் யூஸ் பண்ணு, ஸ்கேல் வச்சு போடு. இப்போ இது ஸ்மால் y y dash, இது ஸ்மால் x x dash. நமக்கு வெர்டிசஸ் என்ன பார்த்திருக்கோம், 0 plus or minus 4, அதாவது -1 6 இல்லையா. -1 இங்க இருக்கு லெஃப்ட்ல, 6 வந்து இன்னும் மேல போகணும் இல்லையா. இங்க 2 அப்படிங்கும்போது 3 4 5 6, அப்போ -1 6. இங்க -1 -2, இதுதான் நமக்கு 0 0 இல்லையா. 0 1 -1 0, அப்போ -1 -2. இது வந்து v, இங்க v dash -1 -2. அதே மாதிரி x ஆக்சிஸ்ல எங்க கட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கணும். b யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமா, 3 இல்லையா. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 0 பிளஸ் ஆர் மைனஸ் 3 0ன்னு இங்க இருக்கும், பிளஸ் -1 2 அப்படின்னு போடும் பொழுது பிளஸ் எடுத்தேன்னா you will get 2 2. இங்க -3 எடுத்தேன்னா -4 2. அந்த இடத்துல தான் கட் பண்ணும். அப்ப 2 2 எங்க இருக்கு, இங்க. இது 2 தான், இங்க 2 2 2 2. அடுத்தது -4 2 அப்படிங்கும்போது இங்க இருந்து கரெக்டா அதே டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். -4 2. இப்ப ஜாயின் பண்ணு.
எலிப்ஸ் இப்படி வரும். கரெக்டா ஸ்கேல் வச்சு அளந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடு. எனக்கு இப்ப அந்த ஃபெசிலிட்டி இங்க இல்ல. நீ இப்ப 2 அப்படிங்கும் போது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கரெக்டா வச்சு எடுக்கலாம். இப்ப ஃபோக்கஸ் நம்ம மார்க் பண்ணோம். ஃபோக்கஸ் வந்து -1 2 பிளஸ் √7. இங்க -1 எடுத்திருக்கோம் நம்ம இல்லையா? இது வந்து -1 2 பிளஸ் √7 அப்படிங்கும் போது இட் வில் பி somewhere here. இது f -1 2 பிளஸ் √7. அதே மாதிரி இங்க அதே டிஸ்டன்ஸ்ல கீழே எங்க இருக்கும் f dash -1 2 minus √7. இதுதான் நமக்கு தேவையான எலிப்ஸ். புரிஞ்சுதா? டேப்லெட் காலம் ரப் பண்ணிட்டா அடுத்த क्वेश्चन பாரு. word problem. A coco player. 7th question. In a practice session, while running, realizes that the sum of the distances from the 2 coco poles from him is always 8 meters. Find the equation of the path traced by him if the distance between the poles is 6 meters. என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு அந்த sum of the poles, sum of the distance from the poles போதே எலிப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ அவன் இப்படி ஓடிட்டே இருக்கான். அதாவது எப்படி இருக்கும்? இங்க ஒரு போல் இருக்கும், இங்க அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு போல் P' இருக்கும். சரியா? அவன் என்ன பாக்குறான்? இப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவன் எங்க நின்னாலும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இப்படி ஈக்குவலா கூட போட வேண்டாம். இதுதான் அந்த பையன் தட் கிரிக்கெட்டர் அப்படின்னு வச்சுக்கோமா. நம்ம we'll call him as P and these 2 points as FF dash. நமக்கு நல்லா தெரியும் அது ஃபோக்கஸ் அப்படின்னு, அதனால FF dash நம்ம வச்சுக்கலாம். போல்ஸ் வந்து எங்க இருக்கு? இல்லையா? அப்ப எலிப்ஸ வந்து இது நம்ம ட்ரேஸ் பண்றோம். இதான் இப்படி ஒரு எலிப்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப என்னென்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும் பார். நமக்கு a² b² தெரிஞ்சதுன்னா we can find out the equation of the ellipse. இல்லையா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? given fp plus f dash p is equal to 8. That is 2a is equal to 8, which implies that a is equal to 4. சரிதானா? அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டு போல்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 meters அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இது ஃபோக்கஸ், இதுவும் ஃபோக்கஸ். பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0. தட் இஸ் இந்த பக்கம் ஒரு ஏஇ, இந்த பக்கம் ஒரு ஏஇ. அப்ப என்ன அர்த்தம்? 2AE
is equal to 6. Also 2AE equal to 6, which implies that substitute panna 2 into 4E equal to 6, which implies that E is equal to 6 by 2 into 4, which is 3 by 4. A value தெரியும், E value தெரியும். என்ன கண்டுபிடிக்கலாம்? என்ன கண்டுபிடிக்கலாம்ப்பா? A, E ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? என்ன தெரிஞ்சாதான் நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும். Now B square equal to A square into 1 minus E square, which is equal to 16 into 1 minus 9 by 16, which is equal to 16 minus 9, that is 7. 7 தானே? B square வந்து 7. Therefore, how will you write the equation? Therefore, the equation is of the track is x square by a square plus y square by b square is equal to 1. That is x square by 16 plus y square by 7 is equal to 1. புரிஞ்சுதா இல்லையா? B ஸ்கொயருக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் போட்டோம்ல, முன்னாடி இதே மாதிரி சம் செய்தோம்ல லாஸ்ட் டைம், பேரபோலாக்கு பண்ணோம் இல்லையா? பேரபோலா கூட இல்ல, I'll tell you what it is. என்னமா இப்ப என்ன கொடுத்திருக்காங்கவா? டிஸ்டன்சஸ், அதாவது ரெண்டு போல் கொடுத்திருக்காங்க FF dash. இந்த சம் ஆஃப் த டிஸ்டன்சஸ், அதாவது FP பிளஸ் F dash P equal to 8 ன்னு கொடுத்திருக்காங்க. அது கான்ஸ்டன்டா இருக்கு, 8 ன்னு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ரீட் பண்ண क्वेश्चन. A Coco player in a practice session while running realizes that the sum of the distances from the two Coco poles from him is always 8 meters. அப்போ இந்த sum of the distances வந்து 8 meters. நமக்கு sum of the distances actually 2a ன்னு எடுக்கிறோம். 2a நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. sum of the distances இந்த ரெண்டும் சேர்ந்து sum வந்து 2a always. அப்ப அந்த that is equal to 8. 2a is equal to, அது அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? sum of the distances போது நீ இது சென்டர்னு எடுத்தேன்னா இது வந்து உனக்கு a0, இது மைனஸ் a0னா இங்க a0 தானே. அந்த பாயிண்ட் எங்க இருக்கு? அந்த அவன் வந்து சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கான். அப்போ அவன் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. புரியுதா? இல்ல அப்படியே புரிட்டாம்போக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி சம் ஆஃப் த டிஸ்டன்சஸ் போட்டா இது வந்து 2a அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 2a is equal to 8. அப்ப a is equal to 4 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது AE0, இது மைனஸ் AE0. அப்ப இந்த Fக்கும் F டாஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? F டாஷ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னமா? 6 meters இல்லையா? That is, அதாவது இந்த பக்கம் ஒரு AE, அந்த பக்கம் ஒரு AE, அப்ப அது 2AE. 2AE is equal to 6ங்கும் போது நமக்கு A யோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்றேன். E யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. A தெரியும், E தெரியும்னா எனக்கு ஃபார்முலா இருக்கு. B square equal to A square into 1 minus E square ன்னு எனக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா போட்டேன்னா எனக்கு B square கிடைச்சிருச்சு. It is 7. இல்லையா? A square is equal to, this implies that A square equal to 16. A square 16, B square 7. அப்போ x square by 16 plus y square by 7 is equal to 1. That is the equation of the ellipse இல்லையா? sum of the distance is equal to constant னு கொடுத்தாலே அது ellipse. அந்த constant distance வந்து 2a. a plus a அப்படி ஞாபகம் வச்சுக்கோ.
இன்னும் ஒரே சந்தோஷ சிரிப்பு. என்ன விஷயம்? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா, எப்படி சொன்னாலும் எனக்கு புரியல அப்படின்னு சந்தோஷமா? புரிஞ்சதுனால சந்தோஷமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாரு. A satellite is traveling around the earth in an elliptical orbit having the earth at a focus. ஒரு ஃபோக்கஸ்ல எர்த் இருக்கு. சரியா? டயக்ராம் போட்டுக்கலாம். ஒன்னும் இல்லை, இப்படி ஒரு எலிப்ஸ போடு, அவ்வளவுதான். போட்டுட்டு மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸ் போட்டுக்கோ. இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கு. இது நமக்கு A0 இருக்க போகுது, இது -A0 இருக்க போறது. டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு தெரியும், A + A 2A. ஃபோக்கஸ் வந்து எப்பவும் AE0. ஆக்சுவலா எர்த் வந்து இந்த இடத்துல இருக்கு நமக்கு. இதுதான் சேட்டலைட்டோட சேட்டலைட்டோட பாத். என்ன சொல்றான்? எக்ஸென்ட்ரிசிட்டி ஹாஃப்னு கொடுத்துட்டான். அட் அ ஃபோக்கஸ் அண்ட் ஆஃப் எக்ஸென்ட்ரிசிட்டி ஹாஃப். அப்ப E = half. அடுத்து என்ன சொல்றான் பாரு. The shortest distance that the satellite gets to the earth is 400 kilometers. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ இருக்கும்? இதுதான் இந்த எலிப்ஸ்ல தான் அது பி சுத்திட்டே வருது சேட்டலைட். அப்ப எப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? எர்த்ல இருந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது? இது நமக்கு சென்டர். இதுதான் எர்த். திஸ் இஸ் எர்த். எர்த்ல இருந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா பிளானட் இந்த சேட்டலைட் எங்க இருக்கணும்? கண்ணை விரிச்சு விரிச்சு பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. யோசிக்கவே மாட்டீங்களாடா? எர்த்ல இருந்து எவ்வளவு பக்கத்துல இருக்கு? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா பக்கத்துல இருக்கணும். எங்க இருக்கணும்? எந்த பாயிண்ட்ல இருக்கணும்? என்ன அப்படி மைக்கு கைக்கு வரவே வராது, அப்படிதானே? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எர்த்ல இருந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் தான் 400 கிலோமீட்டர்ஸ் சொல்றோம். அப்போ இது வந்து வெர்டெக்ஸ். ஃபோக்கஸ்க்கும் வெர்டெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 400 கொடுத்திருக்கான். அடுத்து என்ன கேக்குறான்? ஃபைண்ட் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் த சேட்டலைட் கெட்ஸ் ஃப்ரம் த எர்த். எர்த்ல இருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எது? அதையாவது சொல்லு. ரொம்ப நல்லவனா இருக்கடா. V' தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். சரியா? இதுதான் நமக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறான். உனக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இதுல தெரியும்? எக்ஸென்ட்ரிசிட்டி தெரியும். வேற என்ன தெரியும்? ஏ தெரியுமா? ஏ கொடுத்திருக்காங்களா? ஏ கொடுத்திருக்காங்களா? ஐயோ, எங்க கொடுத்திருக்காங்க? வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா உனக்கு? உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். அதாவது CV = CV' = A செமி மேஜர் ஆக்சிஸ். அது மட்டும் தான் தெரியும். லென்த் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ் அது மட்டும் தான் தெரியும் உனக்கு. வேற என்ன தெரியும்? இந்த 400ங்கிறது என்ன?
சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ இ பி அதெல்லாம் சொல்லு எனக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா ஏ, இது ஃபுல்லா ஏ. அப்ப எனக்கு என்ன தெரியும்? therefore CV minus CF is equal to 400 அப்படின்னு நான் சொல்லலாமா? CV minus CF equal to 400 சரிதானா? therefore CV யோட டிஸ்டன்ஸ் என்ன? it is A minus CF என்ன? AE. CF வந்து AE. நம்ம அப்ப AE நான் கண்டுபிடிக்கணும். அப்போ AE is equal to A into half equal to A by 2 இல்லையா? அதை இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். CV வந்து A minus A by 2 is equal to 400 இல்லனா இது வந்து A minus AE equal to 400 which implies that this is a 400 which implies that A by 2 is equal to 400 which implies that A is equal to 800 kilometers. Correct? A is equal to 800 kilometers அப்படின்னு சொன்னா how will you find out the longest distance? Length of major axis equal to VV dash equal to 2A equal to 2 into 800 kilometers which is 1600 kilometers. இல்லையா? Longest distance from earth equal to F V dash இல்ல V dash F V dash F which is equal to V dash minus FV which is equal to 1600 minus 400 kilometers which is equal to 1200 kilometers. புரியுதா? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் 800 இல்லையா? இந்த 800 ஓட அப்ப இது 800னா இங்கேயும் ஒரு 800 எனக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேர்ந்து 1600 இருக்கும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேண்டாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவுன்னு தெரியணும். 1600 minus 400 will give me the other side. கரெக்டா? முடிச்சு முடிச்சு பாக்குற விதமே சரியில்லையே. புரிஞ்சுதா இல்லையா சொல்லு. ரொம்ப சிம்பிளான சம். இங்க இருந்து இங்க வரைக்கும் 400. அந்த 400 நான் இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா CV மைனஸ் CF. ஆனா இது வந்து என்னன்னு கொடுத்திருக்கோம்? AE. E வந்து half. அப்ப A by 2. இப்ப A by 2 அதாவது A minus A by 2 equal to 400. அப்போ A minus A by 2 னா half of A, that is A by 2 which is 400. அப்ப A வந்து 800. A வந்து 800 அப்படின்னா நமக்கு இது ஃபுல்லா 2A. அப்ப 1600. 1600ல இருந்து இந்த 400 சப்ட்ராக்ட் பண்ணா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த் கிடைச்சிரும். முடிஞ்சு போச்சு. 1600 minus 400 which is equal to 1200 kilometers. நைன்த் கொஸ்டின் கிட்டத்தட்ட இதே மாதிரி கொடுத்திருக்காங்க. ஹோம்வொர்க்கா பண்ண முடியுமா? நைன்த் அண்ட் 10th கொஸ்டின்ஸ் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணிட்டு வா.
Yes or no? So we'll close the session now. We'll meet next week. Thank you, students.